ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். கோதுமை மாவு இருக்குன்னா உடனே டீ போடுற நேரத்தில் இந்த கோதுமை பலகாரத்தை செய்து பாருங்கங்க. இதை பல் இல்லாதவங்க கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்கங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு இதை செய்து கொடுத்துடலாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. நான் இப்போ வீட்டில் அரைச்சிருக்கிற கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் குருணை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா லைட்டாக அரிப்பு வச்சு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவைங்கிற அளவில் சேர்த்துக்கோங்க. மாவையும் ரவையையும் சேர்த்ததும் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மாவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மிக்சி ஜாரில் நல்ல பழுத்த வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க. வாழைப்பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஆனால் வாழைப்பழம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக சேர்த்தோன்னா அதில் துண்டு எதுவுமே இல்லாமல் நல்லா அரைப்பட்டு வந்துடும். பழத்தை இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச பழத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவோட சேர்த்துடலாம். இப்போ பழத்தை சேர்த்ததும் மாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ 2 கப் அளவுக்கு மாவு எடுத்ததுனால 2 பழம் சேர்த்து அரைச்சி எடுத்தோம். 1 கப் மாவுக்கு 1 பழங்கிற அளவு வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பழத்தை சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இதை நிறைய பேர் வெல்லம்னு சொல்கிறீங்க. எங்கள் ஊரில் இதை சர்க்கரைன்னு தாங்க சொல்லுவோம். இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை முழுசாக கரைச்சி எடுத்துக்கணுங்க. இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை முழுசாக கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. நல்லா கரைஞ்சி ஒரு கொதியும் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் இந்த சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இதை சூடாகவும் சேர்த்துக்கலாம், ஆற வச்சும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன தூரம் உள்ள அரிப்பில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தூசு மண் எதுவுமே இருக்காது. சர்க்கரை தண்ணியை சேர்த்த உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. விஸ்க் இருந்ததுன்னா விஸ்கை வச்சே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மாவு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். மாவு கெட்டியாக எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதோடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதையும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கெல்லாம் வச்சு எடுக்கணும்னா டைம் இல்லை, உடனே செய்யணும் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் உடனே எண்ணெயில் ஊற்றி கூட எடுக்கலாம். நாம் இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கை நிறையா தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக துருவி கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்படி துண்டு துண்டாக இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் மீடியமாக சூடானா போதுங்க. நல்லா சூடாச்சுன்னா பலகாரம் மேலே கரிஞ்சும் உள்ளே வேகாமலும் வந்துடும். அதனால மீடியமாக சூடானதும் இந்த மாதிரி ஒரு ஆப்பையை வச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததும் எடுத்துடலாங்க. சூப்பரான கோதுமை பலகாரம் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.